அஸ்ட்ரோ டிவி 7 நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் நலம் விரும்பும் அன்பு தோழன் பேசுகிறேன். அன்பு துலாம் ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியவர்களுக்கும் வணக்கம். எதுவுமே எங்க வாழ்க்கையில இல்ல, பணம், புகழ், சந்தோஷம் இதை நாங்க பார்த்ததே இல்ல. கடைசி வரைக்கும் நாங்க பார்ப்போமா இல்லையா அப்படிங்கிற ஏக்கத்தோட இருந்துகிட்டு இருக்கோம். நாங்களும் ஒரு நாளைக்கு கோடீஸ்வரனா ஆக மாட்டோமா அப்படிங்கிற ஏக்கத்தோட இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா ஒரு பொக்கிஷம். பெருமைக்காக சொல்லல, இந்த பிரபஞ்சம் என் மூலியமா உங்களுக்கு சொல்ல நினைக்கிறத சொல்லுது, அவ்வளவுதான். கண்டிப்பா உங்களுடைய நிலையை மாற்றும், இல்லனா உங்களை தூங்க விடாம செய்யக்கூடிய வலிமையாவது இந்த வீடியோவுக்கு இருக்கும். அதனால ஒரு நாள் நீங்களும் முயற்சி பண்ணுவீங்க, உழைப்பீங்க, உங்களாலேயும் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வரும். அதனால கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்க. நீங்களும் ஒரு நாள் இந்த உலகத்துல கோடீஸ்வரர் தான். சரி, நம்ம வாழ்க்கையில எப்படி கோடீஸ்வரராக போகிறோம்? இந்த ஜோதிடம் நம்ம கோடீஸ்வரியாக மாறுவதற்கு என்ன அமைப்பை கொடுத்திருக்கிறது அப்படிங்கறத பத்தி தெளிவா இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்க கூட இந்த விஷயத்தை நான் பகிர்ந்துக்கிறேன். இது ஒரு விளம்பரம் தான். இங்க நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ பொருட்கள் கடையில வாங்குறோம். அது கலப்படம் இல்லாம தரத்தோட நியாயமான விலையில இருக்கா அப்படின்னா அது சந்தேகம் தான். ஆனா இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க. குட் பேபி இங்க பூஜை பொருட்களும், அதாவது கலப்படம் இல்லாம தரத்தோட பாரம்பரியமான முறையில செய்யப்பட்ட புதுமையான பூஜை பொருட்களும், அது போல பாரம்பரியமான முறையில தயாரிக்கப்பட்ட உணவு பொருட்களும் இவங்க செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் பட்சத்துல இவங்கள்ட்ட கான்டெக்ட் பண்ணி இந்த பொருளை வாங்கி பயன்படுத்தி பாருங்க. கண்டிப்பா உங்களை திருப்திப்படுத்தும். சரி, இப்ப நீங்க யாரு? துலாம் ராசி. என்ன திறமையோட இந்த பூமிக்கு வந்திருக்கீங்க? இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன திறமை கொடுத்து அனுப்பி இருக்கிறது? உங்களுக்குள்ளார இருக்கிற அற்புதங்கள் என்னென்ன? அத முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கும் போது வாழ்க்கையில இப்ப நம்ம எடுத்திருக்கிற விஷயம் கோடீஸ்வரனாக முடியுமா முடியாதா அப்படின்னு உங்களுக்கே தெரியும், உங்களுக்கே புரியும். துலாம் ராசி 7வது ராசி. அதிபதி யாரு? உலக சுகபோகங்களுக்கு அதிபதி சுக்கிரன். உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லா உழைச்சிங்க, நல்லா கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா சனி உங்களை தூக்கி விடுவார், உங்க வாழ்க்கையை உயர்த்தி விடுவார். அந்த உழைப்பின் மூலியமா உங்களுக்கு செல்வங்கள், புகழ், பெருமை கிடைக்கும். ஆனாலும் இந்த அதிர்ஷ்டம் ஃப்ரீயா கிடைக்கிறது அல்லது வெகுமதி, பரிசு இதெல்லாம் உங்களுக்கு நாட்டம் இருக்காது. ஆனால் முன்னேறணும், வாழ்க்கையில சுயமா உழைச்சி முன்னேறணும். அந்த முன்னேற்றத்துல ஒரு கொள்கை பிடிப்பு இருக்கும், ஒரு பாதையை நீங்க வகுத்திருப்பீங்க. இப்படித்தான் நம்ம வாழ்க்கையில முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா, ஒரு கால்குலேட் உங்கள்கிட்ட இருக்கும். எப்படி வேணாலும் வாழலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு பிடிக்காது. எவ்வளவு பெரிய சங்கடம், கஷ்டம், துன்பங்கள் நீங்க அனுபவிச்சாலும் உங்களது பாதையிலிருந்து ஒரு இஞ்சி கூட நகர மாட்டீங்க. அப்ப உங்களது அந்த நேர்மை, நீதி, அந்த கொள்கை பிடிப்பு, சனி பகவான் உங்களை வெற்றியை நோக்கி பயணிக்க வைப்பார். அந்த வெற்றியை நோக்கி பயணிக்கும் போது சுக்கிர பகவான் உங்க வாழ்க்கைக்கான வளர்ச்சியை, சுகபோகங்களை கொடுக்க தயாராக இருக்கிறார், உங்கள் வீட்டு அதிபதி. கண்டிப்பா இந்த சமூகத்துல துலாம் ராசி நண்பர்களும் தோழிகளும் உயர்ந்த மனிதர்களாக ஒரு நாள் கண்டிப்பா வாழ்வீங்க. அழகு, கலை உணர்ச்சி இதுக்கெல்லாம் அதிபதி சுக்கிரன். அடுத்தவர்களுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய கவர்ச்சி உங்கள்கிட்ட உண்டு. அழகு அப்படின்னா உங்களுக்கு உசுறு. நீங்க உங்களுடைய உசுரை எங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா அழகுல வச்சிருக்கீங்க. ஏன்னா சுக்கிரனே அப்படிதான், அழகில் உங்களை மயங்க வைப்பார். நீங்க அழகாக இருப்பீங்க. ஆனா அழகு இருக்கிற இடத்துல தான் ஆபத்தும் இருக்கும், கஷ்டங்களும் இருக்கும். ஏன்னா வேறுபாடு பார்க்காம பழகக்கூடியவர்கள், மனித நேயத்தோடு பழகக்கூடிய குணம் கொண்டவர்கள் என் அன்பு துலாம் ராசி நண்பர்களும் தோழிகளும். அதே நேரத்துல நீதி தேவன் அப்படின்னு வர்ணிக்கப்படுற சனி துலாம் ராசியில உச்சமாகிறார். நீதி, நேர்மை, நியாயம் இதுக்கு கட்டுப்பட்டவங்க நீங்க. இந்த ராசியில சூரியன் நீச்சம் அடைகிறார். அப்ப எவ்வளவு திறமைகள் வெளியில இருந்தாலும் வீட்டுக்குள்ளார உங்களது துணையை நம்பிதான் நீங்க பொழப்பு நடத்தி ஆகணும். வீட்டு நிர்வாகத்தை சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். நாட்டையே ஆளக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தாலும், அந்த வலிமை பெற்றிருந்தாலும் வீட்டை நிர்வாகம் செய்யறதுல கொஞ்சம் தடுமாறுவீங்க. பல விஷயங்கள்ல கோட்டை விடுவீங்க. எங்க கடன் வாங்குறோம், எங்க வருமானத்தை சேமிக்கிறோம், எங்க வேலை செய்யறோம், எந்த உறவு முக்கியம், யாருக்கிட்ட மரியாதை கொடுக்கணும் அல்லது யாருக்கிட்ட கடன் கொடுக்கணும், யாரை நம்பணும், யாரை நம்ப கூடாது அப்படிங்கிற அத்தனை விஷயமும் உங்களது துணை தான் பார்த்துக்கணும். அப்படியே விட்டுருவீங்க, நீங்க பாத்துங்க எல்லாத்தையும் அப்படின்னு. ஆனா அதே நேரத்துல வெளியில போனீங்கன்னா சுக்கிர பகவான் அதிபதி, திருடனுக்கு கூட அறிவுரை சொல்லுவீங்க. எவ்வளவு பெரிய பண்டிதர்களாக இருந்தாலும் ஆலோசனை சொல்லுவீங்க. அப்படி ஒரு நாலேஜ் உங்களுக்கு உண்டு. சரி, இதெல்லாம் வச்சுக்கிட்டு
நாங்கள் கோடீஸ்வரனாக முடியுமா அப்படின்னா, ஆகச்சிறந்த அதிபதி சுக்கிர பகவான் இருக்கிறார். என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் உங்களை அந்த இடத்துல அமர வைக்காம அவர் விலக மாட்டார், அழகு பார்க்காம விலக மாட்டார். அந்த நம்பிக்கையோடு உங்க வாழ்க்கையை நீங்க நகர்த்த ஆரம்பிக்கலாம். அதே நேரத்துல உங்களுக்கு அந்த சந்தேகம்லாம் இருக்கும், அதனாலே முயற்சி பண்ணாம கூட இருப்பீங்க. ஒரே நாள்ல அதிர்ஷ்டம் கைகூடி ஒரு மேஜிக் நடந்து செல்வ யோகம் வந்து சேரும் அமைப்பு அபூர்வமா சிலருடைய வாழ்க்கையில நிகழும். நினைச்சே பார்த்திருக்க மாட்டாங்க. உங்களை மாதிரி தான் நிறைய பேர்ல பல கோடி பேர் இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்காங்க. நினைச்சு பார்க்க முடியாத யோகம் அவங்களுக்கும் வந்திருக்கும். இல்லனா பூர்வீக சொத்துக்கள் மூலியமாகவோ, திடீர் பதவி யோகத்தாலேயோ, அல்லது சீட்டுகள், லாட்டரி சீட்டுகள், அல்லது பங்கு சந்தைகள் மூலியமாகவோ, இப்படி சில பேருடைய வாழ்க்கை சட்டுன்னு மாறி போகும். அப்படியே தலைகீழா மாறி இருக்கும். அதுபோல சிலர் மெல்ல மெல்ல கஷ்டப்பட்டு, துன்பப்பட்டு, துயரப்பட்டு, துரோகங்கள், தோல்விகள் இதெல்லாம் அடைஞ்சு மெல்ல மெல்ல முன்னேறி கோடீஸ்வர நிலையை அடைந்திருக்கிறார்கள். அப்ப இப்படி பலதரப்பட்ட மக்கள் இருக்கும்போது இந்த அதிர்ஷ்ட யோகம், இந்த ஒரு நிலை, இந்த ஒரு கோடீஸ்வர யோகம் நமக்கும் உண்டா, நமக்கும் கிடைக்குமா அப்படிங்கிற ஏக்கத்தோட பார்க்கிற ஒரு குழந்தையா நீங்க இருக்கீங்க. ஒரு குழந்தை மாமரத்துல இருக்கிற மாம்பழத்தை பார்த்து ஏங்குது. ஏன்னா அழகா இருக்கு, கலரா இருக்கு, நாக்குல எச்சி வருது, சாப்பிடணும்னு தோணுது. ஆனா அது உயரமா இருக்கு, அதனால பறிக்க முடியாது அப்படிங்கிற ஏக்கமும் இருக்கு. அந்த மாதிரி தான் என் அன்பு நண்பர்களாலையும் தோழிகளாலையும் இந்த கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிற ஒரு நிலை, கோடீஸ்வரியாக மாறக்கூடிய நிலை இருக்குது. அந்த ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கும். இப்படி சராசரி வாழ்க்கைக்கே போராடுறோம். இந்த நிலையில நாம எங்க கோடீஸ்வரனா ஆவறது? அந்த அதிர்ஷ்டம், அந்த யோகம் நமக்கு உண்டா அப்படின்னு பல பேருக்கு நம்பிக்கை இல்லாம போயிடுது. ஆனா ஒண்ணு மட்டும் நீங்க புரிஞ்சுக்கணும், அந்த இறைவனின் அருள் இருந்தா, முறையான உழைப்பு இருந்தா, புதிய சிந்தனை இருந்தா, எந்த ஒரு தொழில் மூலியமாகவும் வேலை மூலியமாகவும் கோடீஸ்வரராக நம்மளால முடியும். பல பேருடைய ஜாதகத்துல கோடீஸ்வர யோகம் இருக்கு. இன்னும் சொல்ல போனா இந்த பூமியில பிறந்த அத்தனை பேருடைய ஜாதகத்திலையும் கோடீஸ்வர யோகம் இருக்கு, அது தெரியுமா? ஆனா அதை முறையா நம்ம பயன்படுத்திக்கிறோமா? எந்த நேரத்துல நமக்கு கிடைக்குது அதை முறையா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான முயற்சி எடுத்து அதை எது தடுக்குது, அந்த தடையை உடைச்சி நம்ம வெளியில வரமா, கோடீஸ்வர யோகத்தை நம்ம அடையறோமா அப்படிங்கறத பொறுத்து தான் நம்மளால அது முடியும். எல்லாருடைய வாழ்க்கையிலும் நல்ல நேரம் இருக்கு, எல்லாருடைய வாழ்க்கையிலும் அந்த சுகமான ஒரு காலகட்டம் இருக்கு. எல்லாருமே கோடீஸ்வரராக முடியும். ஜாதகத்துல இருக்கிற சிறப்பு அம்சங்களை கண்டுபிடிச்சு அதுக்கேற்றது மாதிரி பல விஷயங்களை கடைபிடிச்சு நாமளும் கோடீஸ்வரராக முடியும். யார் தன்னுடைய வாழ்க்கையில செல்வந்தராகவும் சமூகத்துல நல்ல மதிப்பு மரியாதை கொண்ட நபராகவும் திகழ்வார் அப்படிங்கிற விதி ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஜாதகத்துல இருக்கு. சில கிரக அமைப்புகள் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாய்ப்புகளை சரியா பயன்படுத்த தெரியாமலேயே நம்ம மிஸ் ஆயிடுறோம். அதிர்ஷ்டத்துக்காக காத்திருக்காம அதுக்காக ஏங்கறத விட்டுட்டு நம்ம ஜாதகத்துல எந்த நேரத்துல எந்த துறையில ஈடுபட்டால், எந்த தொழில ஈடுபட்டால், எந்த வேலையில ஈடுபட்டால், அல்லது எந்த நாட்டுக்கு எந்த இடத்துக்கு போனா நம்மளால கோடீஸ்வரராக முடியும் அப்படிங்கறத கண்டறியணும். உண்மையை சொல்லணும்னா உழைக்காம யாருக்கும் எதுவுமே கிடைக்காது. அப்படியே கிடைச்சாலும் அது அதிக நாட்கள், அதிக காலங்கள், அதிக சந்ததியினரை எட்டாது, நிலைக்காது. அப்ப ஒருத்தர் ஏழ்மை நிலையிலிருந்து செல்வந்தராக மாறுகிறார் அப்படின்னா அவர்கிட்ட ஏதோ ஒரு வித்தியாசமான திறமை, கடும் உழைப்பு, புதுவிதமான யோசனை, செயல்பாடு இதெல்லாம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் இருந்தா மட்டும்தான் செல்வந்தராக முடியும். அதோட கொஞ்சம் என்ன இருக்கணும், அதிர்ஷ்டமும் இருக்கணும். என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, அதிர்ஷ்டத்துக்காக நம்ம காத்திருக்கிறத விட்டுட்டு, ஏங்கறத விட்டுட்டு, இந்த விஷயமெல்லாம் கவனிச்சு நம்ம செயல்பட்டு நம்ம கூட கொஞ்சம் அதிர்ஷ்டத்தையும் உருவாக்கிக்கிட்டோம் அப்படின்னா, அதிர்ஷ்டத்தை எப்படி உருவாக்குறது? அதுதான் கடவுள், அதுதான் ஆன்மீகம், அதுதான் பிரபஞ்சம். அதனுடைய சக்தி நமக்கு கொஞ்சம் கிடைச்சது அப்படின்னா நாமளும் ஒரு நாள் கோடீஸ்வரராக முடியும். அப்ப இறைவனை நீங்க நம்பணும். இறைவனின் அருள் உங்களுக்கு மனப்பூர்வமா உண்டு. அப்ப மன வாழ்க்கையில ஏதாவது நமக்கு வாய்ப்பு இருக்கா, நம்ம வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, திருமணத்திற்கு பிறகு கண்டிப்பா நல்ல சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நிர்வகிக்க உங்கள் துணை, அதாவது கணவனோ மனைவியோ, அவங்க வந்ததுக்கு அப்புறம் உங்களை மாதிரியே குடும்பத்தை அவங்க திறமையா நிர்வகிப்பாங்க. அதனால உங்களது சுய கௌரவத்தை காப்பாற்றுவார்கள், உங்களது கனவை நனவாக்குவார்கள், உங்களுக்கு ஒரு தோழனாக தோள் கொடுப்பார்கள். கணவன் மனைவி அப்படிங்கிறத விட ஒரு தோழனாக தோள் கொடுக்கக்கூடியவர்கள் உங்களது துணை. ஏன் அப்படி சொல்றேன்னா, உங்களுக்கு அமைகிற அந்த வாழ்க்கை துணை இருக்காங்கல்ல, நல்ல அறிவாற்றலுடன், அமைதியான குணத்துடன்,
ஒருத்தர் விட்டு கொடுக்கக்கூடிய பண்போடு அமைவாங்க. ஏன்னா உங்களுக்கு துணையா வரவங்க உங்களை பத்தி முழுசா புரிஞ்சுப்பாங்க. நீங்க எது பண்ணாலும் அவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். நீங்க செய்ய போற காரியம் எங்க போய் முடியுது, நல்லதுல முடியுமா, கெட்டதுல முடியுமா, இழப்பை சந்திப்பீர்களா, தோல்வியை சந்திப்பீர்களா, நஷ்டம் அடைவீர்களா, அல்லது நீங்க போறது நல்லதா கெட்டதா அப்படிங்கிற விஷயங்களை அவங்க முன்கூட்டியே ஆராய்ந்து அதை கூட இருந்து முடிச்சு வைப்பாங்க. குடும்பம் இப்படிதான் நடத்தணும் அப்படிங்கிற சிக்கனம் அவங்களுக்கு தெரியும். காலம் அறிந்து செயல்படுவார்கள். எந்த நேரத்தில் எது தேவை, எது தேவையில்லை, எது நமக்கு கிடைக்கணும், எதை நம்ம பெறணும், எல்லா விஷயமும் அவங்களுடைய செயல்பாடு உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் உங்க குடும்பத்துல. அப்ப இந்த இடத்துல இவ்வளவு அற்புதமான துணையை நீங்கள் பெறும்போது அவங்ககிட்ட கொஞ்சம் அமைதியோட அன்போட ஒரு மரியாதையோட நடக்கும்போது இன்னும் அது பல மடங்கு முன்னேற்றத்தை பெறும், சிறப்பாமையும். மன வேற்றுமையோ வெறுப்போ இல்லாமல் நடந்துகிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை துணை மிகப்பெரிய மேஜிக்கை உங்கள் வாழ்க்கையில நடத்துவார்கள். அது கணவனோ மனைவியோ. உண்மையான அன்பை கொடுங்கள், அவங்க உசிரையே கொடுப்பாங்க. உங்க வாழ்க்கையை முன்னேற்றது தான் அவங்களுடைய முதல் நோக்கமா இருக்கும். அதுதான் துலாம் ராசி. துலாம் ராசியில பண வரவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். வரும் செலவாகும், அப்புறம் வரும் செலவாகும். எப்படி? ஏன்னா கையில வர்றதுக்கு முன்னாடியே, பணம் வர்றதுக்கு முன்னாடியே செலவு வந்து நிற்கும். வீட்டை தேடி வீட்டுக்கு பணம் வர்றதுக்கு முன்னாடியே செலவு வந்துடும். லிஸ்ட்ல முன்னாடியே எழுதி வைப்பீங்க, இந்த செலவு இதுக்கு அப்படின்ட்டு. கடைசியா கணக்கு பார்த்தா வரவை விட அதிக செலவுல வந்து நிற்கும். அதனால சேமிக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும். அதே நேரத்தில் குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கும். எல்லாருக்கும் நீங்க தான் செலவு பண்ணணும். உங்களுடைய வருமானம் தான் உங்க குடும்பத்துக்கே செலவாகும். இன்னும் சொல்லப்போனால் உங்க குடும்பத்தில் நீங்க இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. திண்டாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த நிலைமைக்கு போயிடுவாங்க. குடும்ப பாரம் முழுசும் உங்க தலையில தான் நிற்கும். நீங்க ஒரு சுமை தாங்கி அப்படின்னு தான் சொல்லணும். எல்லா பாரத்தையும் நீங்க சுமப்பீங்க. ஆனா உங்களை சுமக்கிறதுக்கு உங்கள் துணையை தவிர வேற யாரும் இருக்க மாட்டாங்க. ஏழை எளியவர்கள், நோயாளிகள், இவங்களுக்கெல்லாம் உதவிகள் செய்ய விருப்பப்படுவீங்க. ஆனால் அதிகமாக செய்ய முடியாது. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் உதவி செய்வீங்க. அந்த உதவி செய்யறதுலே கொஞ்சம் இருக்கிற பணமெல்லாம் கரைஞ்சிரும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிக்கு கடன் வாங்கியிருப்பாங்க, அதுபோல் உதவி செஞ்சுருப்பீங்க. குடும்பத்தில் பிறந்தவங்களுக்காக வீடு, மன, வண்டி இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருப்பீங்க. அது உங்கள் தலையில தான் விழும். அந்த கடனை எல்லாம் என் அன்பு துலாம் ராசி நண்பர்களும் தோழிகளும் தான் அடைக்கணும். இதெல்லாம் எது வரைக்கும் அப்படின்னா ஒரு நடு வயசு வரைக்கும், ஒரு 35-40 வயது வரைக்கும் வீட்டுக்காக, ஊருக்காக, நாட்டுக்காக நீங்கள் உழைச்சே ஆகணும், கஷ்டப்பட்டே ஆகணும். இதுதான் உங்களது தலைவிதி. அதே நேரத்தில் வாழ்க்கை பெரும் போராட்டமாக தான் இருக்கும். குடும்ப பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கும், வேலை பிரச்சனை ஒன்று இருக்கும், தொழில் பிரச்சனை ஒன்று இருக்கும், கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனை, இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனையிலேயே உங்கள் வாழ்க்கை போராடிக்கிட்டே இருக்கும். அப்போ துணை வரும்போது நிதானமாக சிந்தித்து அவர்கள் செயல்படும் போது உங்கள் வாழ்க்கை வேறு திசையை நோக்கி பயணிக்கும். பல ஞானத்தை உங்களுக்கு கொடுப்பார்கள். முக்கியமா உங்கள் துணை ஆன்மீகத்துல மிகுந்த பக்தி கொண்டவர்களாக இருப்பார்கள். தெய்வீக யாத்திரைகள் அவர்கள் மூலியமா நீங்க போவீங்க. அப்ப உங்கள் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். சிந்தனை தெளிவாகும். அந்த தெளிவே உங்களுக்கு அற்புதமான ஒரு வேலையையோ தொழிலையோ ஐடியாவையோ கொடுக்கும். இதெல்லாம் ஒரு சங்கிலி மாதிரி தான். டைரக்டா ஒரு விஷயம் நடந்துடாது. எல்லாமே ஒரு ஸ்டெப்பா நடக்கும். உங்க வாழ்க்கையில நீங்க முன்னேறீங்க அப்படின்னா உங்கள் துணை மூலியமா கண்டிப்பா கோடீஸ்வர யோகத்தை உங்களால் அடைய முடியும். துலாம் ராசியில பிறந்தவங்களுக்கு புத்திர பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தாமதமாகத்தான் கிடைக்கும். அப்படி இருந்தாலும் பெண் குழந்தைகள் பிறக்கும். அது உங்களுக்கு மிகப்பெரிய யோகம். அவர்களாலே நீங்க அந்த யோகத்தை அடைவீர்கள், செல்வங்களை அடைவீர்கள். சொந்த வீடு அமையுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா 40 வயதுக்கு மேல கண்டிப்பா நீங்க சொந்தமா சம்பாரிச்சு ஒரு வீடு கட்டுவீங்க. அது சின்னதோ பெருசோ உங்களது எண்ணங்களுக்கு ஏற்றது மாதிரி, உங்களது உழைப்புக்கு ஏற்றது மாதிரி, உங்களது சிந்தனை எப்படி ஆசைப்படுறீங்களோ அப்படியான ஒரு வீட்டை கட்டுவீங்க. ஒரு குடிசை வீடோ அல்லது கோட்டையோ உங்களது எண்ணத்தை பொறுத்துதான் அது அமையும். ஆனா உங்க சொந்த உழைப்புல அதை கட்டுவீங்க 40 வயதுக்கு மேல. தொழிலை பொறுத்த வரைக்கும் அரசியல், அரசு தொடர்பான தொழில் உங்களுக்கு சிறப்பா இருக்கும். போலீஸ், ராணுவம், பதிப்பாசிரியர்கள், பத்திரிகை துறை, ஹோட்டல், இது போன்ற தொழில்லாம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும், லாபத்தை கொடுக்கும். ஏதாவது முயற்சி பண்றீங்க, கொஞ்சம் ஐடியா இல்லாம இருக்கீங்க அப்படின்னா இது மாதிரியான வேலை, தொழில் ஈடுபட முயற்சி பண்ணுங்க. இருந்தாலும் கூட்டு தொழில் பக்கம் மட்டும் நீங்க போகாதீங்க. பல பிரச்சனைகளை சந்திப்பீர்கள். அதே நேரத்துல கொஞ்சம் அடுத்தவங்களோட சேர்ந்து பயணிக்கும் போது என்ன சொல்லணும்னா கைப்பிடிச்சு கால் பிடிச்சு முன்னேறணும்னு நினைச்சீங்கன்னா மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைவீர்கள். அது உங்களுக்கு பிடிக்காது.
சொந்த உழைப்பாலேயே சொந்த முயற்சியாலேயே முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு கொள்கை வைராக்கியத்தை கொண்டவர்கள். அதனால உங்களது வெற்றி, அந்த உயர்வு, அந்த செல்வங்கள் எல்லாம் பொறுமையா கிடைச்சாலும் மிக பிரம்மாண்டமா பெருசா கிடைக்கும். தொழில் வியாபாரம் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னா கண்டிப்பா கடன் வாங்கணும். கடன் வாங்கித்தான் இதை செயல்படுத்துவீங்க. அதே நேரத்தில் அங்க நிதானத்தை கடைபிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான கடனை வாங்கி அந்த கடனை லாபத்தின் மூலியமாக, வருமானத்தின் மூலியமாக கண்டிப்பா அடைக்கலாம். கடன் வாங்குறது தப்பு இல்லை, அந்த வாங்குறது மாதிரியே நம்ம அடைக்கிறதுக்கான முயற்சி செய்யறதுதான் ரொம்ப ரொம்ப சரி. அப்ப இந்த ஏக்கம் மட்டும் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். நம்மளும் வாழ்க்கையில மிகப்பெரிய கோடீஸ்வரராக, செல்வந்தரவர்களாக, உலகத்துள்ள எல்லா சுகபோகத்தையும் அனுபவிக்க முடியுமா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கும். ஆனாலும் கொஞ்சம் சோர்வு இருக்கிற பிரச்சனைகள், அப்படி நம்ம வாழ்க்கையில நடக்கிற பிரச்சனைகளை பார்த்து நம்மளே சோர்வாயிடுவோம். ஒரு ஏக்கம் வரும். ஜெயிச்சவங்களை பார்க்கும்போது ஒரு ஏக்கம் வரும். நம்மளால முடியுமா அப்படிங்கிற ஒரு அவநம்பிக்கை வரும். நம்மளால முடியுமா அப்படிங்கிற அந்த வார்த்தை மிகப்பெரிய கொடுமையானது. முடியும் முடியுமா ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. ஏன்னா இங்க பொதுவாகவே நம்ம வாழ்க்கையில வர வாய்ப்பெல்லாம் விட்டுட்டு நம்மளை கோடீஸ்வரனாக்கணும் விதியே ஆசைப்பட்டாலும் அதை நம்ம அனுபவிக்கிறது இல்லை, அதை நம்ம பயன்படுத்திக்கிறது இல்லை. அதையெல்லாம் விட்டுட்டு ஜெயித்தவர்களை பார்த்து நாம் ஆச்சரியப்பட்டதுண்டு, அதிசயப்பட்டதுண்டு, பொறாமை கூடப்பட்டதுண்டு. ஆனா அவர்கள் வாழ்க்கை சரித்திரத்தை புரட்டி பார்த்ததுண்டா? எத்தனை வழிகள், எத்தனை கண்ணீர் துளிகள், எத்தனை தோல்விகள், எத்தனை துரோகங்கள், எத்தனை அவமானங்கள், எத்தனை நிராகரிப்புகள், எத்தனை இழப்புகள், எத்தனை தற்கொலை முயற்சிகள். புரட்டி பார்த்தா தெரியும். ஒவ்வொரு நிமிஷமும் அவர்கள் செத்து செத்து பிழைத்தது. அவர்களுடைய இதயத்தை தோண்டணும்னா தெரியும் எத்தனை பேரால் கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுக்கப்புறம் எத்தனை அவமானங்களை, தோல்விகளை, துரோகங்களை சந்திச்சு சுயம்புவா முளைச்சிருக்கிறார்கள் அப்படின்னு அவர்களுடைய இதயத்தை புரட்டி பார்க்கும் போதுதான் நமக்கு தெரியும். அது உங்களாலையும் முடியும். அதெல்லாம் விட்டுட்டு நமக்கு தடைகள் அதிகமா இருக்கு, துரோகங்கள் அதிகமா இருக்கு, வாய்ப்பே கிடைக்கல, பெத்தவங்க சரியில்லை, வந்தவங்க சரியில்லை, கிடைச்ச வேலை சரியில்லை, எடுத்த தொழில் சரியில்லை, எங்க தலையெழுத்து சரியில்லை, விதி சரியில்லை அப்படின்னா உங்களை இந்த உலகம் மட்டுமல்ல இந்த விதியும் சேர்த்து கேலி கிண்டல் செய்யும், கிண்டல் பண்ணி சிரிக்கும். அதனால நம்மளாலேயும் முடியும். கோடீஸ்வரனாக அவர்கள் மட்டும்தானா? நம்மளாலே முடியும். நாமும் மனித இனம்தான். அவர்களுக்கு கிடைச்சிருக்கிற அத்தனை வாய்ப்பும் நமக்கும் கிடைக்கும். அவர்கள் பட்ட துன்பங்களை நாமும் பெற்றால் நாமளும் ஒரு நாள் கோடீஸ்வரன் தான் அப்படிங்கிற எண்ணங்கள் மனசுல வந்தா போதும். இத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். அதனால துலாம் ராசிக்கு ஜீவனஸ்தானத்துல சந்திரன் தனித்து ஆட்சி பெற்று இருக்கும் போது எந்த தொழில் மூலியமா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடையலாம் அப்படின்னா நீர் சம்பந்தப்பட்ட தொழில், நீர்லயோ அல்லது நீர் சம்பந்தப்பட்ட தொழிலோ எதுவாக இருந்தாலும் சரி. அதுபோல உணவு சம்பந்தப்பட்ட தொழில், ஹோட்டல் தொழில், கடல் சார்ந்த தொழில், மீன்பிடி அல்லது கடல்ல எந்த தொழில் செஞ்சாலும் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். அது மட்டும் இல்ல அரசு துறையில உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அது பெரிய பெரிய பதவி உயர்வு கிடைக்கும் அங்க இருந்தீங்க அப்படின்னா. அதே நேரத்துல உங்களது திறமை வெளிப்படணும். தனி திறமை எல்லாருக்கிட்டையும் இருக்கிற திறமை மாதிரி இல்லாம உங்களுக்குன்னு ஒரு தனி திறமை, வித்தியாசமான திறமைகள் இருக்கும்போது நீங்க சீக்கிரமா, அதாவது ஒரே நாள்ல உலக ஃபேமஸ்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி மிக விரைவாக ஃபேமஸ் ஆயிடுவீங்க. தொழில் ரீதியா முன்னேற்றம், புகழ் இதெல்லாம் கிடைக்கும். அதுபோல உங்களுக்கு வாக்கால், அதாவது பேச்சால் சம்பாதிக்கக்கூடிய யோகம் உண்டு. எப்படின்னா வக்கீல் பணி, ஆசிரியர் பணி, இப்படிப்பட்ட தொழில்கள் உங்களுக்கு நல்லா வெற்றியை கொடுக்கும். அது மட்டும் இல்ல இந்த கலை, இசை, சினிமா துறை சூப்பரா வரும். ஏன்னா சுக்கிரன் அதிபதி. சுக்கிரன் யாருக்கு அதிபதி? கலைக்கு அதிபதி, உங்களுக்கும் அதிபதி. உங்கள்கிட்ட இயற்கையாகவே நீங்க பிறந்ததுல இருந்தே இந்த கலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். அது உங்க உடம்புலே கலந்துருக்கும். அப்ப அதன் மூலியமா தொழில் செஞ்சா மிகப்பெரிய வெற்றியை உங்களால் அடைய முடியும். அது மாதிரி பூமி, மனை சம்பந்தப்பட்ட தொழில் நல்லா இருக்கும் உங்களுக்கு. 10வது இடத்துல குரு பகவான் பார்வை இருந்தது. 10ல் குரு பார்வை கிடைக்கும் போதெல்லாம் இந்த கணக்கு, கம்ப்யூட்டர், இந்த வணிகம் தொடர்பான விஷயங்களை சாதிப்பீங்க. அந்த தொழில் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். அதுபோல மருந்து, கெமிக்கல் இந்த துறையில சாதிக்கலாம். எப்பொழுதுமே இந்த சனி, ராகு இது போன்ற பாவ கிரகங்கள் 10ஆம் வீட்டுல அமையும் போது உங்கள் தொழில் நிலையில கொஞ்சம் மாற்றம் ஏற்படும். வேற மாதிரியா ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க, மிகப்பெரிய பிரச்சனையை சந்திச்சுட்டு இருப்பீங்க, வாழ்வா சாவாங்கிற போராட்டத்துல இருப்பீங்க. அப்ப இந்த ராகு பகவான் ஒரு ஆசையை உங்களுக்கு ஏற்படுத்துவார். இந்த பாவ கிரகங்கள் சனி, ராகு இவங்க சேரும்போது ஆசையை எப்படி ஏற்படுத்துவார் அப்படின்னா, இந்த வழியில போ, நிறைய வருமானம், சொகுசா வாழலாம் அப்படிங்கிற ஆசை காட்டுறது. அப்படி சட்டத்துக்கு விரோதமான தொழில்கள் செஞ்சு சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் நீங்க வாழ்ற வாழ்க்கையில. அது போன்ற காலகட்டத்தில் தான் நீங்க
மிகவும் நிதானமாக இருக்கணும். அந்த இடத்துல விதி பயங்கரமா வேலை செய்யும், கர்மா வேலை செய்யும். பட்டது போதும் அப்படின்னு எது நல்லது எது கெட்டது ரொம்ப சிந்திக்க வேண்டிய இடங்கள் இதெல்லாம். அதாவது உழைக்காம ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அதை பத்தி சிந்திக்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லது. துலாம் ராசி நண்பர்களை, தோழிகளை பொறுத்த வரைக்கும் அது மாதிரி தொழில் ரீதியா பல போராட்டங்களை சந்திப்பீங்க. இந்த இடத்துல தோல்வி பயம்லாம் உங்களுக்கு வரும். சரியா அதை நிராகரித்து, உழைக்காம கிடைக்கக்கூடிய வருமானத்தை நிராகரித்து திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். சனி பகவான் அற்புதமான வாய்ப்பை கொடுப்பார். ஏன்னா எல்லாமே ஒரு சோதனை தான். நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நேரமும் சோதனை தான். சோதித்து பலன் பெற்றுக் கொண்டிருக்கிறோம், அவ்வளவுதான். அதனால தொழிலை பொறுத்த வரைக்கும் நேர்மையான தொழில் மிக மிக அவசியம் உங்களுக்கு. இப்ப துலாம் ராசி செல்வம் கொழிக்க, செல்வ வளம் பெருக கண்டிப்பா இறைவனின் துணை உங்களுக்கு வேண்டும். கிரகம் மிக மிக முக்கியமானது. அடுத்தது முக்கியமா உங்க ஜாதகத்துல நீங்க கவனிக்க வேண்டிய இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா லாபஸ்தானம் எனப்படும் 11ஆம் இடம், 9ஆம் இடம். இந்த ரெண்டுலயும் சூரியன் பலம் பெற்றால் தந்தையாலும், சந்திரன் பலம் பெற்றால் தாயாலும், செவ்வாய் பலம் பெற்றால் நண்பர் கணவர் உடன் பிறப்புகளாலும், புதன் பலம் பெற்றால் மாமனாலும் சொந்த அறிவாலும், குரு பலம் பெற்றால் முன்னோர்கள், அறிஞர்கள், அரசியல்வாதிகள், புத்திரர்கள் அதாவது மகன் மகள் இவர்களாலும், சுக்கிரன் பலம் பெற்றால் மனைவியாலும், சனி ராகு கேது பலம் பெற்றால் வேலையாட்களாலும் நம்ம நல்லதை அனுபவிக்கலாம், நம்ம வாழ்க்கையில முன்னேறலாம். இதுல நீங்க உங்க ஜாதகத்தை ஒரு நல்ல ஜோதிடத்தை எடுத்துட்டு போய் எது பலம் பெற்றிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுங்க. இப்ப நீங்க தேர்ந்தெடுக்கணும் யாரால நம்ம வாழ்க்கையில தொழில முன்னேறுவோம் அப்படின்னு தேர்ந்தெடுக்கணும். எந்த இடம் பலம் பெற்றிருக்கிறது, அப்பாவாலையா, அம்மாவாலையா, நண்பர்களாலையா, கணவராலையா, அல்லது மனைவியாலையா, மாமனாலையா, சொந்த அறிவாளா, அல்லது முன்னோர்கள், அறிஞர்கள், அரசியல்வாதிகள், அல்லது பிள்ளைங்களாலையா, இப்படி யாரால நம்ம யோகத்தை அனுபவிக்க முடியும் அப்படின்னு ஜோதிடத்துல தெரிஞ்சுங்க, ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுங்க. இன்னொரு விஷயம், இதுல பலம் பெற்றிருக்கும் போது நேர்மையற்ற வழியிலும் செல்வம் சேரும். இதை நீங்க சுத்தமா தவிர்த்து விடுவது நல்லது. நம்ம வாழ்க்கை முழுவதும் நல்லா சம்பாதிக்கணும், புண்ணியத்தை சேர்க்கணும், நம்முடைய சந்ததிகளும் நம்முடைய செல்வத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நேர்மையற்ற வழியில் உங்களுக்கு செல்வம் சேரக்கூடிய வாய்ப்பு அதிகம். அதை தவிர்த்து விடுங்கள். கிரகங்கள் தன்னிச்சையா நமக்கு பலன் கொடுக்காது. இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கங்க. கிரகங்கள் தன்னிச்சையா நமக்கு பலன் கொடுக்காது. ராசியின் தொடர்பில் பலன்களை இறுதி செய்யும். அந்த அளவுக்கு ராசிக்கு ஒரு சிறந்த இடம் இருக்கிறது நம்முடைய ஜாதகத்துல. ஏன்னா ராசி மிக முக்கியமானது. சந்திரன் அமைந்த இடம் ராசியாக அமைக்கப்பட்டு இருக்கிறது. அப்ப கர்மவினை காலத்துடனும், காலம் ராசியுடனும், ராசி பிறந்த நம்முடைய ஜாதகத்துடனும் இணைந்திருக்கும். இப்படி கர்மவினை பிறந்த நம்மோடு இணைய இந்த ராசியின் பங்கு மிக மிக முக்கியம். கர்ம வினை நம்ம கூட வந்து சேரணும் அப்படின்னா இந்த ராசி அதிகமான முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கு. அதனாலதான் சொல்றேன், இந்த ராசியை வணங்க வேண்டிய கட்டாயத்துல நம்ம இருக்கோம். யாருமே ராசியை அலட்சியப்படுத்தாதீங்க. எப்போது நீங்கள் பூஜை அறையில பூஜை செஞ்சாலும், கோவில்ல போய் வணங்கினாலும் உங்கள் ராசியை மறக்காதீங்க. முதல்ல குலதெய்வம், அடுத்தது ராசி, அடுத்தது இஷ்ட தெய்வம். இப்படி உங்களது வேண்டுதலை வைங்க. இப்ப துலாம் ராசி நண்பர்கள் என்ன மந்திரம் சொல்லலாம் அப்படின்னா, இந்த மந்திரம் ஸ்கிரீன்ல இருக்கு. முக்கியமான மந்திரம். எப்பொழுதுமே வீட்டுல இருந்தாலும், தொழில் செய்யற இடத்துல இருந்தாலும், கோவிலுக்கு போனாலும் இந்த மந்திரத்தை கண்டிப்பா சொல்லுங்க. துலாம் ராசிக்கான மந்திரம் ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் சுக்ராய நம. 9 முறை சொல்லலாம், 18 முறை சொல்லலாம், 16 முறை சொல்லலாம், 27 முறை சொல்லலாம், 108 முறை சொல்லலாம். உங்களால எவ்வளவு சொல்ல முடியுமோ இந்த மந்திரத்தை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லுங்க. 1,00,000 முறை மந்திரத்தை உச்சரிச்சு முடிச்சிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய யோகத்தை இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு கொடுப்பார். பொருளாதாரத்துக்கும் அறிவுக்கும் நல்ல வழியை காட்டுவார் சுக்கிர பகவான். உடல் வளம், உள்ள தெளிவு, உற்சாகம், செல்வம் இதெல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். நம்ம வாழ்க்கையில நம்ம தான் நினைக்கலாம் கடவுள் உண்மையா பொய்யா இருந்தா நமக்கு வந்து அள்ளி கொடுத்துருவார் அப்படின்னு. ஆனாலும் கடவுளின் துணை நமக்கு எப்பொழுதுமே இருக்கணும். மனிதர்கள் நமக்கு நல்லது செய்யறாங்களோ கெட்டது செய்யறாங்களோ அது அடுத்த விஷயம். ஆனால் இறைவன் எப்பொழுதுமே கெட்டது செய்ய மாட்டார், கைவிட மாட்டார். நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கணும், கோடீஸ்வர யோகத்தை அடையணும் அப்படின்னா ஆன்மீகம் மிக மிக முக்கியமானது. நம்ம வாழ்க்கையில கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னா அந்த இறைவனின் துணை வேண்டும். பாண்டவர்களை பார்த்திருப்பீங்க, போர்ல உரிமையை பெற வேண்டும் அப்படிங்கிற கட்டாயம். பல விஷயங்களை இழந்திருப்பாங்க, அதனால போர் வருது. கௌரவர்கள் 100 பேர், அவங்க கூட இருந்தவங்களும் பல ஆயிரம் பேர். பாண்டவர்கள் 5 பேர், அவர்கள் கூட இருந்தது யாரு? கண்ணன் ஒருவனே, இந்த பரமாத்மா. ஆண்டவன் துணையுடன் அறவழியில் செயல்பட்டு இன்னல்களை எல்லாம் கடந்து வெற்றி பெற்றனர் பாண்டவர்கள்.
அது காரணம் யாரு? கண்ணன் பரமாத்மா. ஒவ்வொரு இடத்துலயும் அவர் கூட நின்றார், துணை புரிந்தார், இன்னல்களை எல்லாம் எளிதாக கடக்க வைத்தார், உலகத்தை புரிய வைத்தார். 1000 பேர் கௌரவர்கள் கூட இருந்து என்ன புண்ணியம்? அங்கு வலிமை இருந்தது, ஆனால் தெய்வத்தின் அருள் இல்லை. இங்கு 5 பேர் தான் பாண்டவர்கள், இங்கு தெய்வத்தின் அருள் இருந்தது, கண்ணன் கூட இருந்தான். அதனால தெய்வ சன்னியத்தின் தொடர்பு மிக மிக அவசியம், தெய்வத்தின் அருள் மிக மிக அவசியம் அப்படிங்கறத இந்த கண்ணனின் பங்கு வெளிப்படுத்துகிறது. அதனால நம்ம வாழ்க்கையில கோடீஸ்வரன் ஆகணும், முன்னேறணும், எதையுமே சாதிக்கணும், எந்த துன்பங்களில இருந்தும் வெளியில வரணும் அப்படின்னா இறைவன் நம்ம கூட கண்டிப்பா இருக்கணும். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த மகாபாரதம். அப்ப நம்ம மகாபாரதத்துல நம்ம எப்படி போராடிட்டு இருக்கோம்? நம்ம கூட இருக்க போறது எந்த தெய்வம்? அல்லது தெய்வத்தை நம்ப மாட்டேன், உழைப்பால என்னால உயர முடியும், இது யார் தெரியுமா? இது ஒரு கர்வம். யாரு? கௌரவர்களுடைய எண்ணங்கள். கடவுள் அப்படிங்கிறவரும் ஒருத்தன் இல்ல, உழைப்பு ஒண்ணு இருந்தா போதும் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் 1000 பேர் இல்ல, கோடிக்கணக்கான பேர் துணை இருந்தாலும் அவங்களால ஜெயிக்கவே முடியாது வாழ்க்கையில். இன்னைக்கு உயர்ந்த இடத்துல இருக்கிற அத்தனை கோடீஸ்வரர்களும் தெய்வத்தின் துணை கொண்டு வந்தவர்களாகத்தான் இருக்கும். இதுல யாருமே சந்தேகப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தெய்வத்தின் துணை மிக மிக முக்கியமானது. நமக்கு பஞ்சபூதங்கள் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. பஞ்சபூதங்கள் என்ன? நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு. இது பஞ்சபூதங்கள். ஆனா நமக்கு பஞ்சபூத பிரச்சனை இருக்கு தெரியுங்களா? மனுஷன் வாழ்க்கையிலே மிக முக்கியமான பிரச்சனை இந்த 5 பிரச்சனை. என்ன பிரச்சனை? குடும்ப பிரச்சனை, கடன் பிரச்சனை, தொழில் வேலை பிரச்சனை, வழக்கு பிரச்சனை, நோய் பிரச்சனை. இந்த 5 தான் ஒரு மனுஷனுக்கு பெரிய பிரச்சனை, ஒரு மீள முடியாத பிரச்சனையா நினைக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த 5 பிரச்சனை. இந்த 5க்குள்ளதான் நீங்க எந்த ஒரு துன்பங்களிலும் பிரச்சனைகளிலும் கஷ்டங்களிலும் இருந்தாகணும். அப்ப இந்த பிரச்சனையெல்லாம் தீர்க்கணும் அப்படின்னா தெய்வத்தின் அருள் வேண்டும். பாண்டவர்களுக்கு கிடைத்த கண்ணனை போல் நம்முடைய பிரச்சனை தேர்ந்து நம்முடைய மகாபாரத போரில் வெற்றி பெறணும் அப்படின்னா நமக்கான தெய்வம் கண்டிப்பா தேவை. அப்ப பரிகாரங்கள்ங்கிறது மிக முக்கியம். தெய்வத்தை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னா பரிகாரங்களும் மிக முக்கியம். தெய்வத்தின் பார்வை நம்ம மேல கிடைக்கணும் அப்படின்னா பரிகாரங்கள் மிக மிக முக்கியம். அலட்சியமே செய்யக்கூடாது இந்த விஷயத்துல. ஏன் பரிகாரங்கள் அப்படின்னா கர்ம வினைகள் தீரணும் அப்படின்னா நமக்கு கஷ்டங்கள் வந்து கர்ம வினை தீரும். அப்ப நம்ம வாழ்க்கையில முன்னேறவே முடியல, ஒரே நிலையில இருக்கும் அப்படின்னா நம்மளா அந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறதா பரிகாரம். கஷ்டம் நிறைய வந்திருக்கு, நிறைய அனுபவிச்சிட்டோம் அப்படின்னா அது பாடம். அடுத்தது நல்ல காலம் பிறந்துச்சு அப்படின்னு அர்த்தம். அப்ப நீங்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா ஜெயிக்கலாம். ஆனா கஷ்டங்களும் இல்ல, சந்தோஷமா இருக்கும், ஆனா வாழ்க்கையில பெரிய இடத்துக்கு வர முடியல, பெரிய லெவலுக்கு போக முடியல அப்படின்னா இந்த பரிகாரங்களை செய்யணும். நாமளா போய் கஷ்டப்படணும். அப்ப நம்மளா கஷ்டப்படணும், அப்படி எதுவுமே செய்யக்கூடாது, தானா நடக்கணும் அப்படின்னா நடக்காது. பூஜைகள், ஆன்மீக பயணம், யாத்திரைகள், அதுபோல கிரிவலம், உண்ணாவிரதங்கள், நம்மளே வருத்திக்க கூடிய பல பரிகாரங்களை நம்ம செய்யணும். அதுக்கு இந்த பரிகாரம் நல்ல பரிகாரமா இருக்கும். இதெல்லாம் முயற்சி பண்ணி பாருங்க. உங்கள் வீட்டில் செல்வம் சேரணுமா? திருமகளின் மகாலட்சுமியின் பார்வையும் குபேரனின் அருளும் சேர்ந்து குறைவற்ற செல்வத்தை கொடுக்கணுமா? அப்ப இந்த எளிய பூஜையை நீங்க செய்யுங்க. ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம். இங்க என்ன முக்கியம் அப்படின்னா உண்மையான பக்தியும் நம்பிக்கையுடனும் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. நான் உண்மையா நம்பிக்கையா இந்த பரிகாரத்தை செய்யறேன் அப்படின்னு உத்தரவாதம் கொடுத்தீங்கன்னா போதும் கடவுள்கிட்ட. உங்க வீட்டுல செல்வ மகளும் குபேரரும் நிரந்தரமாக வாசம் செய்வார்கள். பூஜையை தொடங்கறதுக்கு முன்னாடி சில பொருட்களை வாங்குறது அவசியம். முதல்ல பூஜை செய்யற நாளை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். என்னைக்கு நம்ம பூஜை செய்ய போறோம்? தொடர்ந்து 9 வாரம் அல்லது தொடர்ந்து 9 மாதம். என்னைக்கு பூஜை செய்ய போறீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை. என்னைக்கு நீங்க பூஜை செய்ய போறீங்க அப்படின்னு முடிவு பண்ணீங்க. வாரம் வெள்ளிக்கிழமை பூஜை செய்ய போறீங்களா அல்லது மாசத்துல ஒரு வெள்ளிக்கிழமை பூஜை செய்ய போறீங்களா அப்படின்னு முடிவு பண்ணிக்கங்க. அடுத்தது நம்ம கோடீஸ்வரனாக மாறணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்? பணத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடிய மகாலட்சுமி, குரு பகவான், குபேரர், சுக்கிரர், ராகு பகவான் இவர்களுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கணும். இவங்களுடைய அருள் கிடைச்சாதான் நம்ம கோடீஸ்வரனாக ஆக முடியும். அப்ப இந்த 5 பேருடைய அருள் கிடைக்கணும் அப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்திருக்கணும். என்னைக்கே அந்த வெள்ளிக்கிழமை 9 நாட்களும் அந்த பிரம்ம முகூர்த்தத்துலதான் தேவர்களும் பித்ருக்களும் நம்ம வீடு தேடி வருவாங்க. அவங்க வர நேரத்துல நம்ம முயற்சிருக்கணும். அப்ப அந்த பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்திருச்சு எங்கேயும் போக கூடாது, கதவு கிட்ட போகணும். கதவை திறந்து மகாலட்சுமியே வருக, 33 கோடி தேவர்களே வருக அப்படின்னு 3 முறை சொல்லுங்க. 3 முறை சொல்லிட்டு அதுக்கப்புறம் போய் குளிச்சுட்டு பூஜை அறையவும் வாசலையும் சுத்தம் பண்ணிட்டு வாசல்ல சாணம் தெளிங்க. நீங்க நகரத்துல இருந்தீங்க அப்படின்னா மஞ்சள் தண்ணியை கரைச்சி அதை வாசல்ல தெளிச்சிங்க. கொஞ்சம் உங்க இடத்துக்கு ஏற்ற மாதிரி தெளிச்சுக்கிட்டு பச்சரிசி மாவால கோலம் போடுங்க. இது மிகப்பெரிய புண்ணியம் கிடைக்கக்கூடிய செயல். பாரம்பரியமா நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதுக்கு பெரிய வரலாறே உண்டு. 1000 ஏழைகளுக்கு உணவு போடுறதும் இந்த பச்சரிசி மாவு கோலம் போடுறதும் ஒண்ணு. பூச்சி
புழுக்கள், எறும்புக்கள் இதை எடுத்துட்டு போய் சாப்பிட்றது அந்த புண்ணியத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால இந்த பச்சரிசி மாவால கோலம் போடுங்க. பொடியாலேயோ மண்ணாலேயோ கோலம் போடாதீங்க. கோலம் போட்டுட்டு பூஜை அறையில போய் வழக்கமா தீப தூபம் ஏத்துங்க. சாம்பிராணி புகைய நல்லா தூவ விடுங்க. அதுக்கப்புறம் இந்த மந்திரத்தை சொல்லுங்க. மகாலட்சுமி காயத்ரி மந்திரம் மிக முக்கியமான மந்திரம். அவ்வளவு சக்தி உண்டு இந்த மந்திரத்துக்கு. இந்த மந்திரத்தை சொல்றவங்களுக்கு இந்த உலகத்துல வாழ்ற வரைக்கும் அனைத்து சுகங்களையும் அனுபவிக்க வாய்ப்பு கிடைக்கும். ஒழுக்க நெறியோடு, உள்ள தூய்மையோடு, மன தெளிவோடு இருக்க வைக்கும். வீட்டுல சுத்தமான இடத்துல அமர்ந்து 108 முறை இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஸ்கிரீன்ல இருக்கு பாருங்க. மகாலட்சுமி காயத்ரி மந்திரம். ஓம் ஸ்ரீ மகாலட்சுமேச வித்மகே விஷ்ணு பதன்யேச தீமகி தன்னோ லட்சுமி பிரசோதயாத் அப்படிங்கிற இந்த மந்திரம் எத்தனை முறை? 108 முறை கண்டிப்பா சொல்லுங்க. 1 மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல. கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னா இந்த மந்திரத்தை சொல்லுங்க. சொல்லிட்டு அன்னைக்கு நீங்க என்ன வேலை தொழில் செய்றீங்களோ அதை மனப்பூர்வமா செய்யணும், உண்மையா செய்யணும். அந்த செயல்ல எந்த ஒரு கள்ளம், கபடம், பொய் எதுவுமே இருக்கக்கூடாது. நடிக்கவே கூடாது. இந்த விஷயத்துல ஒரு தொழிலையோ வேலையிலயோ நிறைய விஷயங்கள் இருக்கு. நேர்மையா இருக்கணும். உங்க வேலைக்கு ஏற்றது மாதிரி, தொழிலுக்கு ஏற்றது மாதிரி அன்னைக்கு தெளிவா இருங்க. அதுபோல லட்சியத்தை மனசுல ஓட்டி பாருங்க. கனவு காணுங்கள் அன்று முழுவதும். கனவுன்னா கண்ணை மூடிக்கிட்டு நீங்க என்னெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ நேரம் கிடைக்கும் போது ஒரு 10 நிமிஷம் நீங்க என்னெல்லாம் ஆகணுமோ, என்னவா ஆகணுமோ, எப்படி வாழணும், உங்களுடைய லெவல் என்ன, எப்படி நீங்க ஆசைப்படுறீங்க, என்ன தொழில் ஆசைப்படுறீங்க அல்லது என்ன வேலையில ஆசைப்படுறீங்க, எந்த அளவுக்கு உங்களோட வசதியை பெருக்கிக்கிறீங்க, அதை எல்லாமே ஒரு 10 நிமிஷம் அமர்ந்து உங்க எண்ண ஓட்டத்துல ஓட விடுங்க. எண்ணங்களுக்கு மிக சக்தி உள்ளது. ஓட்ட விடுங்க. அப்புறம் மாலையில ஒரு 8 அகல் விளக்குல தீபம் ஏத்தணும். 8 அகல் விளக்குலயும் சுத்தமான பசுனை ஊத்தி, அப்புறம் பஞ்சு திரிய மஞ்சள்ல கலங்க. மஞ்சள் வீட்டுல வச்சிருப்பீங்களா, அதுல கலந்து 8 வகையான திரிய அதுல சுத்தி வைங்க. மஞ்சள் திரிய அதுல வச்சு தீபம் ஏத்துங்க. இரவுல காலையில எப்படி தீப தூபம் ஏற்றி சாமியை கும்பிட்டீங்களோ அதே போல இப்பயும் வணங்குங்க. ஒரு நாளைக்கு 108 முறை அப்படிங்கிற அந்த மந்திரத்தை காலையில ஒரு 54 முறையும், இந்த மாதிரி மாலையில ஒரு 54 முறையும் சொல்லலாம். உங்க நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க பிரிச்சுக்கலாம். அதே போல சொல்லுங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, என்ன பொருள் முக்கியமா தேவைப்படுது நீங்க பயன்படுத்தி ஆகணும் அப்படின்னா, நெய். இது மகாலட்சுமியின் அம்சம். மஞ்சள் கலக்குறீங்க திரியில, குரு பகவானுக்குரிய பொருள் அது. தீபம் எல்லா தெய்வங்களுக்கும், எல்லா தேவர்களுக்கும் உரிய பொருள். திரியோட இந்த 4மே மிக மிக முக்கியமானது. முக்கியமானதுன்னா தரம், கலப்படம் இல்லாத சுத்தமான நெய்யா இருக்கணும். 9 நாளும் நீங்க பச்சரிசியை ஊற வச்சு அரைச்சி கோலம் போடணும். இதெல்லாம் உங்களால முடியல நீங்க இருக்கிற வேலைக்கு அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. 9 விதமான பூஜை பொருட்கள் கலந்த பச்சரிசி கோலமாவு கட்டி வச்சிருக்காங்க. பவுடரும் வச்சிருக்காங்க. பச்சரிசியால இது வரைக்கும் யாரும் பவுடரால கோலம் போட்டுக்க மாட்டாங்க. மண் பொடியால தான் போட்டிருப்பாங்க. இவங்க பச்சரிசியாலே பொடியும் வச்சிருக்காங்க, கட்டியும் வச்சிருக்காங்க. அப்படியே வேலையே இல்லை, தண்ணியில நினைச்சு உடனே கோலம் போட்டுடலாம். நெய்யும் இவங்கள்ட்ட சுத்தமான நெய், பசுமாட்டு நெய் இருக்கு. தீபத்திரியும் இருக்கு. இவங்கள்ட்ட வாங்கி பயன்படுத்தி பாருங்க. தேவைன்னா இவங்கள்ட்ட கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. அடுத்தது மகாலட்சுமி தாயாருடைய படத்துக்கு முன்னாடி அந்த தீபத்தை வச்சு வடக்கு பார்த்து அந்த தீபத்தை வச்சு தீபத்தை ஏத்துங்க. இப்படி 8 தீபத்தையும் ஏத்தணும் அப்படின்னா அஷ்டலட்சுமிகள் எல்லாருமே நம்ம வீட்டுக்கு வந்துருவாங்க. அனைத்து செல்வங்களையும் அள்ளி கொடுப்பார்கள். இதனால கிடைக்கிற பலனை சொல்லணும் அப்படின்னா இந்த வீடியோவை பத்தாது, நிறைய போகும், நிறைய நேரம் ஆகும். வேண்டாம். கண்டிப்பா உங்களை கோடீஸ்வரனாக்கும். ஒரே வரியில சொல்லணும்னா இப்படிதான் சொல்லணும். நீங்க செல்வந்தராக, செல்வந்தரியாக மாறுவது நிச்சயம். இந்த 9 நாட்களுக்கு மட்டும் இதை செஞ்சு பாருங்க. அஷ்ட ஐஸ்வர்யங்களும் அஷ்டமா சித்திகளும் இந்த மந்திரத்தை சொல்லி வழிபட்டா கிடைக்கும் அப்படிங்கிறது பல்லாயிரக்கணக்கானவர்களுடைய அனுபவம். இங்க முதல்ல நம்பிக்கை தான் முக்கியம். அடுத்தது நம்முடைய எண்ணங்கள் மிக மிக முக்கியம். அடுத்தது தரமான பொருட்கள் முக்கியம். அப்படி எண்ணங்கள் உறுதியா இருந்தா எதை நம்ம நினைக்கிறோமோ அதை சாதித்து காட்டலாம். நல்ல எண்ணங்களை, நம்பிக்கை எண்ணங்களை, மகிழ்ச்சி எண்ணங்களை திரும்ப திரும்ப நம்ம நினைக்கிறப்ப அது உடனே உழைப்பா மாறும், கனவா மாறும். அதுக்காக நம்ம கஷ்டப்படுவோம். நமக்கான ஒரு ஊக்கத்தை கொடுக்கும், தைரியத்தை கொடுக்கும், தன்னம்பிக்கையை கொடுக்கும். நம்முடைய சக்தி நம்முடைய எண்ணத்தில் தான் இருக்கிறது. இதை நல்லா புரிஞ்சுக்கங்க. இவ்வளவு நேரம் பேசுறது எதுவுமே உங்க காதுல விழனாலும், நீங்க கவனிக்கல அப்படின்னாலும் இதை முக்கியமா கவனிங்க. எண்ணங்கள் மிக மிக முக்கியமானது. இவ்வளவு விஷயம் சொன்னதையும் நீங்க நம்பினாதான் அடுத்தது உங்க வாழ்க்கையில நீங்க கோடீஸ்வரராக மாற முடியும். அப்ப எண்ணம், நம்பிக்கை மிக மிக முக்கியமானது. அதனால விழிப்போடு இருங்கள். மனம் அப்படிங்கிற நிலத்துல எதை போடுறோமோ அதுதான் விளையும். அதுல எதை போடணும் அப்படிங்கறத நம்ம சிந்திச்சு போடணும். நம்ம வாழ்க்கையில முன்னேறணும்னா எப்படி வேணாலும் முன்னேறலாம்.
ஆனா எப்படி முன்னேறணுங்கிற ஒரு கட்டுப்பாடு இருக்கு, ஒரு நீதி இருக்கு, ஒரு நியாயம் இருக்கு. அதன்படி நம்ம முன்னேறணும் அப்படிங்கறதுதான் மிக மிக முக்கியமானது. எப்பொழுதுமே இதை கடைபிடிங்க. உண்மை, உழைப்பு, உதவி, ஆன்மீகம், அதாவது இறைவனை நம்புவது. இதை மட்டும் மனசுல வச்சுங்க. நம்பிக்கையோடு உறுதியோடு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நீங்களும் ஒரு நாள் கோடீஸ்வரன் தான். எப்பொழுதுமே இறைவன் துணையோட பயணம் செய்யுங்கள். இறைவனை பார்த்து இப்படி கேளுங்க, என்னை எத்தனை துறைகள் வீழ்த்தினாலும், எத்தனை துன்பங்கள் வீழ்த்தினாலும், எத்தனை விதிகள் வீழ்த்தினாலும், என்னை அழ வைக்கவும் விழ வைக்கவும் 1000 பேர் இருந்தாலும் வாழ வைக்க நீ இருக்கிறாய் ஈசனே அப்படின்னு சொல்லிட்டு உங்களது முயற்சியை தொடங்குங்கள். அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.